நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாதம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மளை கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமாக சாதகமாக அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி. ஸோ சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி அப்படின்றதால மைண்டு எப்போ பாரு எதையாவது கொஞ்சம் யோசிச்சுப்பீங்க. ஒரு ஸ்டேபிளாக யோசிக்க மாட்டீங்க, அன்ஸ்டேபிளாக யோசிச்சுப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புவீங்க. யார் என்ன துரோகம் பண்ணாலும் அடுத்து அவங்க பழகினாங்கன்னா நம்புவீங்க. அது விருச்சிகத்தினோட ஒரு மைனஸ்னு சொல்லலாம், ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் பாருங்க, நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் அதுக்கான பக்கங்களும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏமாற்றம் அப்படின்ற பக்கங்களும் இருக்கும். இதை நிறைய பேர் இது நம்ம காயப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த ஏமாத்தின பொண்ணே, இப்போ நீங்கள் ஒரு விருச்சிக ராசி ஜென்னாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு உங்களை ஏமாற்றிட்டு போச்சு, அந்த பொண்ணே திருப்பி ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டாலும் செய்வீங்க. இது நாங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. அந்த அளவுக்கு நல்ல குணம். மற்ற ராசிகள் பார்த்து வியக்கக்கூடிய குணம் இந்த விருச்சிக ராசிக்கு. இது கண்டிப்பாக ஏமாற்றங்களும் கண்ணீரும் உங்கள் வாழ்க்கையிலன்றது இருக்கும். அதே மாதிரி மென்டலி கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஏமாற்றத்துலேருந்து தப்பிக்கலாம். பட் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனசு சொல்கிறத கேட்பீங்க. நல்ல விஷயம். இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். மனசு காயப்படுத்துறதுக்கு நாங்கள் சொல்லலை, நாங்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்வீங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ஆதிக்கம் இருக்க ராசி விருச்சிக ராசி, அதனால் பர்ஃபெக்டாக செய்வீங்க. சரி, ஓகே. இந்த மனசுனால இது கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா சந்திரன் நீச்சத்தினால கஷ்டப்படுறீங்க. சரி, ஓகே. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்ன பண்ண போகிறார் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த குரு பயிற்சியும் போது நாங்களே பேசியிருப்போம். அதாவது குருனோட நேர் பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய நல்லது கரெக்டாக முடிவெடுப்பீங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்போம். அவர் வக்ரகதி அடைகிறாரே, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிப்பீங்க. பொதுவாக பாருங்க, குரு பகவான் லார்ட் ஆஃப் 2 and 5 குருனுடைய நேரடி பார்வையில் இருக்கீங்க. அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரத்து மேலே உட்கார்ந்துட்டு இருக்காரு, சந்திரன் மேலே. ஸோ அதுவும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது உங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சதுனால நிறைய விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் அவர் வக்ரகதி அடையறதுனால இப்போ சைலண்ட்டாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ குருனோட நேரடி பார்வை உங்களோட ஜென்மத்தில் இருக்குது, அதாவது லக்னத்தில் இருக்குது, ராசியில் இருக்குது. குருனோட நேரடி பார்வை வக்ரமாக இருக்கிறதுனால என்னத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துவார், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவார், ஒரு விரக்தி ஏற்படுத்துவார். விரக்தி அப்படின்றத விட இது நடக்காதோ, ஐயோ இது போயிடுமோ, நம்ம ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு மனசு வலிக்கும், தேவையில்லாமல் பயப்படுவோம், குழம்புவோம், டென்ஷன் ஆகும். ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் செய்வோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் நிறைய டென்ஷன் ஆவாங்க, நிறைய குழம்புவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். புரியுதுங்களா?
ஸோ அதே மாதிரி பாருங்கள், இவர் என்ன பண்ணுவார், நிறைய செலவுகளை கொடுப்பாருங்க உங்களுக்கு. இந்த 3 மாத காலகட்டமும் நிறைய செலவுகளை கொடுப்பாரு. அந்த செலவுகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும்னா சுப செலவாக மாற்றணும். சுப செலவானா என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கறது, எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்கு செலவு பண்ணுறது அப்படி கிடையாது. சுப செலவாக மாற்றுறது நம்ம வீட்டில். இப்போ நீங்கள் விருச்சிக ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒய்ஃப்க்கு என்னென்னலாம் தேவை, நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் தேவை, நம்ம அப்பாவுக்கு நம்ம அம்மாவுக்கு அந்த மாதிரி நம்மளோட சொந்த பந்தத்துங்களுக்கு என்னென்ன தேவை. இப்போ பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளையா இருக்கா, நகை வாங்கி வைக்கலாம், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கலாம். பையன் இருக்கானா பையனுக்கு ஒரு வண்டி வாங்கி வைக்கலாம். பையனை வந்து ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கணும், பையன் போகிறதுக்கு ரெடியாக இருக்கானா பையனை வந்து ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி விரயங்களை சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், விருச்சிகத்துக்கு இப்போ ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் செலவு வைக்க போகிறாரு. அந்த செலவை தயவு செஞ்சு நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்யுங்க, என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாரின் போகிறதுக்கு நிறைய விருச்சிக ராசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் போகலாமா, தாராளமாக போகலாம். ஆனால் ஒரு குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம்னா, வீட்டில் ஒரு அப்பா வந்து போன்னு அம்மா வேணான்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து ஃபேவரபுளாக சொல்லுவாங்க, போட்டோம் படிக்கட்டும் எல்லாம் பண்ணிட்டோம். பொம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொம்பளை பிள்ளைங்கள அவ்வளோ தூரம் அனுப்புறதா, சேஃப்டி இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. அப்பா வந்து போட்டோம் அப்படிம்பாரு. சொந்தத்தில் ஒரு சொந்தம் போகணும், ஒரு சொந்தம் வேணாலும். ஸோ ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் ரெண்டும் கலந்து வரும். போகிறதுனா நீங்கள் முடிவு பண்ணுங்கள், போகிறதுனா போகலாம். அதாவது இப்போ கிரகங்களோட பயிற்சினால இந்த குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால போகக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், இது வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, அதை வந்து மேரேஜ் கொண்டு போகிறீங்களா, கொண்டு போகலாம். வீட்டில் நீங்கள் சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஓகே, அப்பா ஓகேன்னுவாரு, அம்மா வேண்டான்வாங்க, சித்தப்பா சித்தி ஓகேன்னுவாங்க, மாமா மாமி வேண்டான்வாங்க. அப்படியே ஒரு குழப்பம் வரும். எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம், ஒரு 2 விதமான கருத்து மாறுதல்கள், கருத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள், இதெல்லாம் வரதான் செய்யும். சரிங்களா? முழுசாக யோகம் இல்லை, முழுசாக வந்து பார்த்திங்கன்னா பாதகமும் இல்லை. இவர் வந்து முழுசாக உங்களுக்கு கெடுக்க போகிறதும் இல்லை, பெருசாக கொடுக்க போகிறதும் இல்லை. சரி, உங்கள் புத்திசாலித்தனத்தை பொறுத்து தான் வந்து பலனை. இந்த வக்ரகதியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அவர் விரயத்தை கொடுப்பார், சுப விரயமாக மாற்றிக்கோங்க. குழப்பத்தை கொடுப்பார், குழப்பம் இல்லாமல் இருங்க. குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், தியானம் பழகுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போங்க, சுவாமி கும்பிடுங்க, மனசை அமைதிப்படுத்துங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், அதில் ஏதாவது தடங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது ஸ்தானத்தில் அவரோட பார்வை இல்லை. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலெலாம் அவருக்கு எடுக்கிறதுக்கான அவருக்கு அந்த இடத்துல அவரோட அஃபினிட்டி இல்லை, அவரோட பார்வை இல்லை, அவரோட ஆக்ஷன் இல்லை. ஸோ அவர் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க மாட்டார். தொழிலில் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருக்கும். டைரக்ட் பார்வை வக்ரகதி அடையிறதுனால ஸ்ட்ரெஸ் இருக்கும், குழப்பம் இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி பாதகமா அப்படின்னு கேட்டால் சாதகமும் இல்லை, பாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, விரையோன்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் புத்திசாலித்தனத்தினால நீங்கள் பாதகம் இல்லாமல் அதை ஒரு சாதகமாக மாற்றிக்கலாம். 100% இல்லை, 10% சாதகமாக மாற்றிக்கலாம். பெருசாக உங்களுக்கு கெடுக்கலை, அவராக கெடுக்கலை, நீங்களா உங்களுக்கு எடுத்துக்க வேண்டாம். மைண்டை வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் அமைதியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கினீங்களான்னா பெருசாக பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது. வாழ்த்துக்கள்.